இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய அழைப்பை குறித்து நாங்கள் அநேக காரியங்களை கற்று வருகிறோம். இன்றைய நாளிலும் இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். இன்னொரு காரியம் அல்ல, ஒரு காரியம் அல்ல, பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். எசாயா 45வது அதிகாரம் 1 தொடக்கம் 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கேரோசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் ராஜாக்களை விடுதலையாக்கும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜ்யங்களை விடுதலையாக்கும்படிக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் சொல்லவில்லை நீங்களும் நானும் ஏதோ ஒரு குக்கிராமத்துக்கோ அல்லது ஒரு சின்ன சிட்டிக்கோ ஒளியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. நாங்கள் உலகுக்கு ஒளி என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடினால் ஆமேன், நம்மை விட்டு விலகாமல் உலகத்தின் சதா நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், அவர் ஒளியாக இருக்கிறபடினால் நாமும் ஒளியாக இருக்கிறோம். ஆமேன். அப்போ கவனியுங்கள், அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டாதிருக்க. அப்போ அழைத்த தேவன், நம்மை தன்னுடைய பிள்ளையாக அழைத்த தேவன் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எந்த கதவும் பூட்ட முடியாது. பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நம்முடைய வலது கையை பிடித்து நமக்கு அவர் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களை கவனிங்கள், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது கோணலானவைகள் இருந்து நாங்கள் செவ்வையாகிறோம். எப்படி என்று சொன்னால், அறியாதபடியினால், தேவனை சரியாக புரிந்து கொள்ளாதபடினால் கோணலான வழிகளிலே நாங்கள் நடக்கிறோம். அறியாமல் தெரியாமல் என்ன செய்கிறோம்? எங்களுடைய இஷ்டத்தின்படி, எங்களுடைய சுய விருப்பத்தின்படி, எங்களுடைய இச்சையின்படி, ஈவன் ஊழியம் என்று வரும்பொழுது கூட எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த ஊழியத்தை எங்களுடைய சித்தப்படி செய்கிறோமே அல்லாமல் தீர்மானங்களையும் திட்டங்களையும் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய எதிர்காலங்களுக்காக போடுகிறோமே அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். அதனால் தேவன் என்ன செய்கிறாராம்? எங்களுடைய வழிகளை செவ்வையாக்குகிறார். ஏனென்றால் எங்களுடைய வழிகள் செவ்வையாய் இல்லாமல் போனால் நிச்சயமாய் நாங்கள் மற்றவர்களை விடுதலையாக்க முடியாது. எங்களுடைய கண்களுக்குள்ளேயே தூண் இருக்குமானால் மற்றவருடைய தூசியை தட்டுவதற்கு, இல்லாமல் பண்ணுவதற்கு நம்மால் உதவி செய்யவே முடியாது. ஆகவே மிகவும் அவசியம். அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? எங்களை கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுடைய கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறார். வலப்புறமோ இடப்புறமோ சாயாமல் இதுவே வழி என்று சொல்லி எங்களை என்ன செய்கிறார்? அவருடைய பாதையிலே நடக்க பண்ணுகிறார். ஆமேன். அப்போ கவனியுங்கள், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமேன். நாங்கள் அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களை கவனியுங்கள், இவைகள் தேவனுடைய வசனத்தை குறித்திருக்கிறது. அநேகர் இதை பணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இல்லை, நான் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது தேவன் சொன்னார், இவைகள் வார்த்தைகள், அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள், வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகள். இவற்றையெல்லாம் நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒழிக்கப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கோ அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆகவே
சத்தியங்கள் நம்மத்திலே வெளிப்பட்டது. கிறிஸ்து இயேசு நம்மத்திலே வெளிப்பட்டதன் மூலமாய் சத்தியம் நம்மத்திலே வெளிப்பட்டது. ஆமென். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசன் யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும். பிரியமானவர்களே, நாங்கள் அவரை அறியவில்லை. ஆனால் பிதாக்களுக்கு அவர் வாக்கு பண்ணின நிமித்தம் அவர் எங்களை அழைத்து எங்களை என்ன செய்கிறார்? எங்களுக்கு நாமம் தரித்து எங்களை வழி நடத்துகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு தேவன் அல்ல. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவராக செயல்படுகிறார்கள், ஒரே தேவனாக இருக்கிறார்கள். இவர்களை தவிர வேறு தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அத்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. அப்போ மிக மிக முக்கியமான காரியம், இவர்தான் தேவன், இவரை தவிர வேறொருவரும் இல்லை என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இவர் என்னுடைய தேவன், இவரிடத்திலே நான் வந்திருக்கிறபடினால், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், பூமிக்கு உப்பாக இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகை செய்யும்படி, சகலத்தையும் விடுதலை ஆக்கும்படி என்னிடத்திலே சகல வல்லமையும் வரங்களும் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என் மத்தியிலே வரும் பொழுது, எனக்குள்ளே வசிக்கும் பொழுது, நான் அவருக்குள்ளே வசிக்கும் பொழுது சகல வல்லமைகளும் வரங்களும் என்னோடு கூட தான் இருக்கிறது. ஆமேன். இதற்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மாறாக விசுவாசிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். இவைகளெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் சகல அதிகாரமும் சகல வல்லமையும் எனக்குள் இருக்கிறது, வரங்கள் எனக்குள் இருக்கிறது. ஆமேன். எசாயா 45வது அதிகாரம் 13 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் நீதியின்படி அவனை அனுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவ்வாய்ப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும், ஜனங்களை கட்ட வேண்டும், சபையை அல்ல, அதாவது பில்டிங்கை அல்ல. இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பெருமைக்காக பெரிய பெரிய கோபுரங்களை எழுப்புகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அழைத்தது ஜனங்களை கட்டும்படி, கட்டிடத்தை அல்ல. கட்டிடம் தேவைதான், ஆனால் பெரிய கட்டிடம் கட்டும்படி, ரொம்ப உயரமான கட்டிடம் கட்டும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து கூட சத்தியத்தை அறிவிக்கலாம். ஆகவே கட்டிடம் நிச்சயமாய் தேவை என்பது கிடையாது. ஆனால் மாறாக நாம் டென்ட் போட்டு கூட மீட்டிங் நடத்தலாம். அமெரிக்காவில் கூட பெரிய எழுப்புதல் மீட்டிங் நடந்தது. நான் அந்த மீட்டிங்கு போயிருந்தேன். ஆனால் அவர்கள் டென்ட் போட்டு தான் நடத்தினார். ஆகவே டென்ட் போட்டு கூட நாம் என்ன செய்யலாம்? மீட்டிங் நடத்தலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் ஜனங்களை சந்திக்கிறோமா? ஜனங்களை விடுதலையாக்குறோமா? தேவன் நம்மோடு இருக்கிறார், ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கே நம்மை அழைத்திருக்கிறார். சத்தியம் அறிவிக்கப்படுகிறதா? நம் மூலமாய், போதகர் மூலமாய் அல்ல. நாம் எல்லோரும் சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு நாம் எல்லோரும் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். ஆமேன். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளையெல்லாம் செவ்வாய்ப்படுத்துவேன் என்றால் வழிகளை எல்லாம் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார், ஓப்பன் பண்ணி கொடுக்கிறார். ஆமேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். அப்போ பாருங்கள், இலவசமாய் விடுதலையாக்குவான் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் அநேக வேளைகளிலே அநேகர் இதை செய்கிறதில்லை. காணிக்கை கொண்டு வந்தாயா, தசவாங் கொடுத்தாயா,
கட்டிட நீதி கொடுத்தாயா என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள்? அநேக வேளைகளிலே ஜனங்களை துன்புறுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய தாயாரை நாங்கள் இருந்த சபையிலே துன்புறுத்தினார்கள், அவமானமாக பேசினார்கள், நிந்தையாக பேசினார்கள். ஏனென்றால் கட்டிட நிதி நாங்கள் கொடுக்கவில்லை என்பதற்காக. அதனாலேயே அவமானம் தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் என்னுடைய தாயார் வட்டிக்கு கடன் வாங்கி, வட்டிக்கு வட்டிக்கு கடன் வாங்கி தேவ கட்டிட நிதிக்காக கொடுத்தார்கள். ஏனென்றால் அங்கே அவர்களினால் வந்த அவமானங்கள் தாங்க முடியாது. எவ்வளவு வேதனையான காரியம். தேவனை நம்பாமல், தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர் என்று சொல்லி நம்பாமல், தேவனை நம்பி வந்திருக்கிற ஜனங்களிடத்திலே புடுங்கி வாங்கி தேவனுக்கு ஆலயம் கட்டுகிறோம் என்று சொல்வது மிகவும் வேதனையான காரியம். இங்கே கவனியுங்கள். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும், காணிக்க வாங்காமலும், தசபாகம் வாங்காமலும், பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் இதை எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அப்போ என்ன சொல்லுகிறார்? இதை நம்பி வாழாதே, தசபாகம், காணிக்கை இவைகளை நம்பி வாழாதே, என்னை நம்பி ஊழியம் செய். அப்போ தேவனை நம்பி நான் ஊழியம் செய்கிறபடினால் எனக்கு எந்த குறையும் இல்லை. எந்த தேசத்திலிருந்து அவர்கள் அழைத்தாலும் நானே டிக்கெட் போட்டுக்கொண்டு போய், நானே எங்கே ஹோட்டலில் தங்கி, அல்லது அவர்கள் ஏதாவது வீடு கொடுத்திருந்தால், ரூம் கொடுத்திருந்தால் அங்கே தங்கி என்ன செய்கிறேன்? ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வருகிறேன். அவரிடத்தில் எந்த மணியும் நான் எதிர்பார்க்கிறதில்லை. அநேக வேளைகளிலே நான் மறுபடியும் என்ன செய்திருக்கிறேன்? அவர்கள் தந்த காணிக்கையை மறுபடியும் திருப்பி கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கவனியுங்கள். எகிப்தின் சம்பாத்தியமும் என்ன செய்வாராம் தேவன்? நான் கிரயம் இல்லாமலும் பரிதானம் வாங்காமலும் விடுதலையாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாய் நான் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வாராம் என்று சொன்னால், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் எகிப்தின் சம்பாத்தியமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சப்ளை பண்ணுவேன். இவர்களெல்லாம் யார்? புறஜாதிகள். புறஜாதி உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணும் என்று தான் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஃபைனான்ஸ் பண்ணும் என்று தேவன் இங்கே சொல்லவே இல்லை. புறஜாதி, புறஜாதியுடைய சொத்துக்கள் உனக்கு வரும் என்று சொன்னார் ஒழிய தேவ பிள்ளைகளுடைய சொத்தை அடித்து புடுங்கு என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் இதைத்தான் செய்கிறார்கள். விதைத்தால் மணியை விதைத்தால் மணியை அறுப்பாய், திணையை விதைத்தால் திணையை அறுப்பாய் என்று சொல்லி மணி மணி மணி. மிகவும் வேதனையான காரியம். சமீபத்திலே நான் அறிந்தேன். மணிப்பள்ளி, பணப்பள்ளி என்று சொல்லி என்ன செய்கிறது? ஆலயங்களிலே மீட்டிங் நடத்தப்படுகிறது. பணப்பள்ளி. எவ்வளோ வேடிக்கையான காரியம் என்று பாருங்கள். பணப்பள்ளியை அறிவிக்கும்படிக்கு, பிரசங்கிக்கும்படிக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், உடுப்புக்காக கவலைப்பட வேண்டாம், சாப்பாட்டுக்காக கவலைப்பட வேண்டாம், தண்ணி குடிப்போம், எதிர்னத்தை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். இவைகளை எல்லாம் இந்த உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆனால் நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், ஊழியத்தை செய்யுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். அந்த நாள் எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதுதான் கவலைப்படும். ஏனென்றால் அந்த நாளுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். நமக்கு தேவையானதை
நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அந்த நாளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இவ்வளவு சம்பாத்தியம், இவ்வளவு அந்நியர்கள். கவனியுங்கள், எகிப்தின் சம்பாத்தியம் என்ற சின்ன காரியமா? எவ்வளவு பெரிய காரியம்! எகிப்து தேசத்தினுடைய சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், ஒரு நாட்டினுடைய வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன்பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை நம்பி ஊழியம் செய்யும் பொழுது மனுஷரை அல்ல, விசுவாசிகளை அல்ல, தேவனை மாத்திரம் நம்பி அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கினவர். ஹல்லேலூயா! அவர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறபடினால் எனக்கு தாட்சி இல்லை, எந்த குறைவும் என்னை நிறைவினால் நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இன்னும் சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். அதாவது எசாயா 49 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வாசிக்கிறேன். கவனியுங்கள், எப்படியாய் தேவனங்களை ரட்சிக்கிறார், மீட்கிறார், நடத்துகிறார் என்பதை தெளிவாக இந்த அதிகாரங்களிலே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! யாக்கோப்பை தம்மிடத்தில் திரும்பி வரும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். நாம் எல்லோரையும் அவருக்கு தாசனாக, அவருக்கு சிஷ்யராக, அவருக்கு பிள்ளையாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். இஸ்ரவேலோ சேராது போகிறது. எவ்வளவு வேதனையான காரியம்! ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும். கவனியுங்கள், அழைப்பை கவனியுங்கள். யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும். நீ எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். கவனியுங்கள், இது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் குறிக்கவில்லை, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவர் தேவன் ஜாதிகளுக்கு ஒளியாய் வைக்கவில்லை, நம்மையும் ஜாதிகளுக்கு ஒளியாக அவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கவனியுங்கள், உண்மையுள்ள கர்த்தரின் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். அப்படியான அழைப்பை கொண்டு தேவன் அழைத்திருக்கிறார். அப்படியான அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ராஜாக்கள் மத்தியிலே நாம் இன்றைக்கு ஊழியம் செய்திருக்கிறோம். ராஜாக்களாக நம்மை தாங்குகிறார்கள் இல்லை, ஏழை எளிய ஜனங்களை போட்டு நசுக்கி கொண்டிருக்கிறோம். அதை கொடு, இதை கொடு என்று பேசுவதும் என்று பிரசங்கிப்பதுமே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அதல்ல, ராஜாக்கள் பணிந்து கொள்வார்கள். ஆமென். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். கவனிங்கள், அனுக்கிரக காலம்,
ரட்சிப்பு நாள் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு வந்தாயிற்று. ஆமென். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்த நீர் பூமியை சீர்படுத்தி, இது நம்முடைய கோலிங், நம்முடைய அழைப்பு, பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும். அப்போ இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நாங்கள் ஜனங்களை விடுதலையாக்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும். இது நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. ஆமென். இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்ப்பார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுகிறதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை தண்ணீர்களிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இப்படியாக நாங்கள் நடத்த வேண்டியது, தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டியது, ஜனங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. என் பாதைகள் உயர்த்தப்படும், இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், அவர்கள் சீனீம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்றார். கவனியுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்கள் பல தேசங்களிலிருந்து வருவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். கவனியுங்கள், ஒரு பிள்ளை வயிற்றிலே மரித்து போயிட்டு, பிறக்காமலேயே வயிற்றுக்குள்ளே மரித்து போயிட்டு இலங்கை தேசத்திலே. அப்பொழுது அவர்கள் எனக்கு டெலிஃபோன் பண்ணி, இந்த பிள்ளை எனக்கு வேண்டும், ஆனால் டாக்டர் சொல்லிவிட்டார் மரித்து போய்விட்டது, வருகிற கிழமை இந்த மரித்து போன குழந்தையை என்னுடைய கற்பப்பையிலிருந்து எடுக்கப் போகிறார்கள், எனக்கு இந்த குழந்தை வேணும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன பொழுது, உயிர் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். இயேசுவின் நாமத்தினால் உயிர் உண்டாயிருப்பதாக, இந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபித்தோம். அப்படி அந்த குழந்தை உயிர்ப்பிக்கப்பட்டது. உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த குழந்தை மறுபடியும் வளர்ந்து வருகிற காலத்திலே இன்னும் நிறைய அற்புதங்களை தேவன் செய்தார். ஏனென்றால் டாக்டர்ஸ் அதற்கு பிறகு அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறது என்பதை ஸ்கேனின் மூலமாக கண்டுபிடித்து அந்த பிள்ளை எடுக்காமல் அந்த பிள்ளை வளர்ந்து வந்தது. 6 மாதத்திலே அது பிறந்து விட்டது. அப்படி பிறக்கும் பொழுது ஒரு கோழி குஞ்சு போல அந்த பிள்ளையினுடைய சரீரம் இருந்தது. ஆகவே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த குழந்தை தப்பாது, மரித்து போய்விடும், பல வருஷங்கள் இன்குபேட்டர் என்று சொல்லுகிற அந்த குவளைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நானோ இயேசுவின் நாமத்தினால் இவர்களை டிஸ்சார்ஜ் பண்ணுகிறேன், ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுகிறேன் என்று ஜெபித்த உடனேயே அந்த கிழமையே அவர்கள் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு வீட்டுக்கு போனார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு அற்புதம் நடந்தபடியினால் 7 வருடங்களுக்கு பின்பு அவர்கள் லண்டனுக்கு வந்தார்கள். அப்போ கவனியுங்கள், தூர தேசத்திலிருந்து ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கிறார். நீங்கள் டெலிஃபோன் மூலமாக விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களை எல்லாம் என்ன செய்கிறார்? தூர தேசங்களிலிருந்து அழைத்து வருகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே சொல்கிறார், நீ உன்னுடைய வழிகளை விட்டு என்னுடைய வழிகளை பின்பற்றும்படி நீ திரும்புவாயானால் உன்னிடத்திலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உலகத்தின் எல்லா பரியந்தம் போயிருந்தாலும் நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எங்களுடைய சித்தத்தை, எங்களுடைய திட்டத்தை, எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் செயல்படாமல், தேவனுக்கென்று நாங்கள் திட்டங்களை போடாமல், தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். கவனியுங்கள், எப்படி தேவன் நடத்துகிறார். உஷ்டமாயிலும் வெயிலாகலும் அவர்கள் மேல் படுவதில்லை. ஆகவே காலநிலைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இவைகள் எல்லாம் நம்மை
சேதப்படுத்த முடியாது. கடுமையான வெயில் நம்மை சேதப்படுத்த முடியாது. அப்போ சரியான காலநிலைக்காக ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்து விடுகிறார். கவனிங்கள், அவர்களை நடத்துகிறவர்கள் அவர்கள் கொடுத்த காணிக்க தசமபாகங்களினால் அல்ல, இலவசமாய் அவர் இவற்றை செய்கிறார். ஆமேன். இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்தும் வருவார்கள், இவர்கள் சீனீம் தேசத்திலிருந்து வருவார்கள் என்றார். வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது பிரியமானவர்களை ஜனங்கள் தீவிரித்து வருவார்கள். ஆமேன். ஜனங்களை விடுதலையாக்கும் பொழுது, ஜனங்களை நேசிக்கும் பொழுது, அவர்களை நேசித்து சத்தியங்களை சொல்லும் பொழுது தினம் நம்முடைய சபையிலே ஜனங்களை தேவன் கூட்டி சேர்ப்பார். ஆமேன். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிப்பார், அவர்கள் எல்லோருக்கும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். அப்போ பார், அறிவி, இவர்கள் எல்லாம் தேவன் அண்டைக்கு வருகிறார்கள் என்பதை மனக்கண்களிலே பார். சத்தியத்தை அறிவி, இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இவர்களை விடுதலையாக்கு. இவர்கள் எல்லாரும் முன்னே நோக்கி வருகிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அவர்களையெல்லாம் ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று ஜீவனை கொண்டு, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவைகளை அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயம் உங்களை மேற்கொள்ளும், நிச்சயம் உங்களுடைய ஊழியம் பலுகி பெருகும். ஆமேன். ஆகவே நம்முடைய சித்தங்களை, நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி ஊழியம் செய்யாமல் அவருடைய திட்டம், என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்பேற்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து, என்னிடத்தில் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பதை அறிந்து இலவசமாய் கொடுப்போம். தேவன் எங்களுடைய சப்ளையாக இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாகவே அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஆகவே நினைவுகளை மாற்றுவோம், சிந்தையை மாற்றுவோம். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மை மேற்கொள்ளும், மகிமையிலிருந்து மகிமை அடைய செய்யும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அழைப்பை தெளிவாய் உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அழைப்பு மேற்கொள்ளுவதாக, கிரயமில்லாமல் பரிதானம் வாங்காமல் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அளவில்லாத சப்ளையை கொடுக்கிறீர், அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். ஆகவே அவைகள் மேற்கொள்ளட்டும். இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக்கொடுக்கட்டும், மாறட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒவ்வொருவரும் தங்களை ஒப்புக்கொடுக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேறட்டும். இடதுபுறம் சாயாமல், வலதுபுறம் சாயாமல், இதுவே வழி என்று உம்முடைய ஆவியானவர் மூலமாய் வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் எல்லோரும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தது இறுதி பரியந்தமும் நீர் நடத்துகிற தேவனாய், செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.